ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் பேக் ரூம்ஸ். இது வந்து அமெரிக்கன் ஸ்கைஃபை ஹாரர் படமும் வந்திருக்கு. பொதுவாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா ஹாரருக்கே ஒரு புது மறு உருவம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னா, அப்சஷன் படம் எடுத்தவரும் அப்புறமேட்டு இந்த பேக் ரூம்ஸ் படம் எடுத்தவரும் ரெண்டுமே, அதாவது ரெண்டு டைரக்டர்களுமே வந்து ரொம்ப வந்து கீழ் நிலையிலிருந்து இந்த படத்தை வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து உலகளாவிய லெவலில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுத்து, அதாவது மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணி அது வந்து எல்லா ஆடியன்ஸும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இவங்களோட ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சின்னு தான் சொல்லணும். அப்சஷன் படத்தோட ரிவ்யூ நம்ம ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தோம். இந்த பேக் ரூம்ஸோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம், விரிவான ரிவ்யூ வந்து பார்க்கலாம். அதாவது இந்த படத்தில் வந்து கேன் பார்ஷன் அப்படிங்கிறவர் தான் டேரக்டர். இந்த டேரக்டருக்கு வந்து 22 இயர்ஸ் தான் ஆகுது. இவர் வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டர். அவரோட யூடியூப்ல வந்து ஏற்கனவே பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான சீரீஸ். அதை வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம கண்ணுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய வகையில் எடுத்து வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்குது. இந்த படத்தில் வர கதாநாயகன் அவர் வந்து யாருன்னா சிவிட்டல் ஜியோஃபோன். கதாநாயகி யாருன்னா ரினட் ரென்ஸ்வை. அவங்க தான் வந்து கதாநாயகி. இந்த படத்துல வர மைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பர்னிச்சர் கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பர்னிச்சர் கடையில ஒரு பர்னிச்சர் கூட வியாபாரமே ஆக மாட்டேங்குது. அதுக்கு வந்து என்னென்னமோ விளம்பரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாரு. அப்புறம் குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை, ஃபினான்ஸாகவும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்புறமேட்டு அந்த கடையிலேயே வந்து தூங்கிக்கிறாரு, அங்கதான் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. அதாவது ஃபேமிலி பிரச்சனைனால ஹீரோ குடியாரனாவும் மாறிடுறாரு. குடிச்சிட்டு ஜாலியா வந்து கடையில வந்து படுத்து தூங்குறது, காலையில வந்து வியாபாரம் பார்க்கறன்ட்டு கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இவருக்கு வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு ப்ரெஷர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருக்கிறனால ஒரு தெரபிஸ்ட்டை சந்திக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை போய் சந்திக்கிறாங்க. அதாவது தனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கான்வர்சேஷன் வந்து போகும். சரி, இந்த கான்வர்சேஷனுக்கும் இந்த பேக் ரூம்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு மேஸ் மாதிரி இருக்கிற ஒரு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய, அதாவது எண்ணிலடங்கா ரூம்கள், அந்த ரூம்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓடிக்கிட்டு இருப்பான். அவனை வந்து ஒரு க்ரீச்சர் வந்து துரத்திக்கிட்டு இருக்கும். கடைசியா அந்த ஒரு டேப்ல வந்து என்னமோ வந்து சொல்லி அதை வந்து ஆஃப் பண்ணும்போது அந்த க்ரீச்சர் வந்து உனக்கு பிடிச்சிரும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை வந்து கொடுத்தனால இந்த படம் வந்து ஒரு சீட் நுனியில வந்து உட்கார வச்சுது. சரி, அதுக்கப்புறம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி போகுது. திடீர்னு அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து கட் ஆகுது. அதை வந்து பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பார்க்குறாரு. இது எல்லாமே நல்லாவே இருக்கு, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ட்டு வந்து அந்த எலக்ட்ரிஷியனும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அந்த அதாவது அந்த அந்த ஃபர்னிச்சர் கடையோட அண்டர் அண்டர் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு பழைய ஃபர்னிச்சர்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஒளி தெரியுது. ஹீரோ வந்து அப்படியே வந்து கிட்ட போறாரு. அந்த ஒளியை வந்து அப்படியே லைட்டாக டச் பண்ணும்போது அந்த செவுறு தான் அது. அந்த செவுத்துக்குள்ள கை வந்து உள்ள போகுது. கை உள்ள போனதும் இது என்னடா ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, இவர் ஆளே வந்து அந்த செவுத்துக்குள்ள உள்ள போகுது. அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த செவுறு வந்து உள்ள இழுக்குது. திருப்பி அது மூலமா வெளியும் வந்துடலாம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, மிகப்பெரிய ஒரு, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பேக் ரூம்ஸ். அதாவது எல்லோ கலர் லைட்டு, அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் பெயிண்ட் எல்லாமே வந்து இந்த ஒரு பேக் ரூம்ஸை வந்து காட்டுது. அந்த பக்கம் போக போக போய்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு மேஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வந்து ஒரு, அதாவது இன்ஃபினிட்டியா அது வந்து போய்கிட்டே இருக்கு. எங்க போகுது என்ன ஏதுன்னு ஹீரோ வந்து அப்படியே வந்து கண்டுபிடிக்கிறாரு. திருப்பி அந்த ரூம்ல இருந்து அந்த ஒரு இடத்துல வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் கிட்ட போய் சொல்றாரு, நீ வந்து எவ்வளவு குடிச்சிருந்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு வந்து டென்ஷன் ஆயிருது. நான் வந்து ஒரு ப்ரூஃபோட வந்துடுறேன் அப்படின்ட்டு அதாவது அந்த கடையை வந்து விளம்பரம் எடுத்த ஒரு ஜோடி வந்து இருப்பாங்க. அந்த ஜோடியை வந்து கூப்பிட்டு, ஒரு பாய் அண்ட் கேர்ளை வந்து கூப்பிட்டு வந்து அந்த இடத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல ஒரு திகில் சம்பவங்கள்லாம் வந்து நிறைவேறுது. கரெக்டா அந்த வீடியோ எடுக்கிற பையனையே அந்த கிரீச்சரை வந்து பிடிச்சி இழுக்கும் போதெல்லாம் வந்து தேட்டர்ல வந்து ரொம்ப வந்து அள்ளூட்டுற ஒரு சீன் வந்து பயங்கரமா வந்து இருந்துச்சு. ஏன்னா தேட்டரே வந்து ஆ ஊன்னு கத்திக்கிட்டு எல்லாருமே வந்து ஒரு விழுக்குன்னு விழுந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சீன் வந்து அந்த இடத்துல வந்து நடந்துச்சு. கடைசியா ஹீரோவும், அதாவது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளேயே நடக்குது இந்த சீன்லாம். அந்த ஹீரோவும் அந்த டைம்ல வந்து அந்த ரூம்ல வந்து மாட்டிக்கிறாரு. ஹீரோயின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு ஃபோன் வந்து வருது ஹீரோயினுக்கு. எங்க வருதுன்னா, இந்த மாதிரி நான் மாட்டியிருக்கிறேன், இனிமேட்டு வரவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபோன் வருது. அதை கேட்டு அந்த ஹீரோவோட இடத்துக்கு, அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு போறாங்க. அந்த இடத்துல
ஹீரோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆர்ட்டா வந்து வரைஞ்சி வச்சிருக்காரு, ஒரு மேஸ் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காரு. ஆனா அந்த பக்கம் தான் செவுரு இருக்கு. ஹீரோயினுக்கு வந்து எங்க போகுது என்ன ஆகுது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ வந்து இந்த இடத்துல தான் பர்டிகுலர் இடத்துல உள்ள போகணும் அப்படின்ட்டு ஒரு டேப் மாதிரி ஒட்டி வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து போகும்போது ஒரே ஒரு ஈ மட்டும் வெளியே வந்து அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஈ திடீர்னு அந்த செவுத்துக்குள்ள போகும்போது அப்படியே மறைஞ்சிரும். இந்த சீன் வந்து அதாவது எதுக்கு வச்சாங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு வந்து அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சீன் வச்சது வந்து ரொம்பவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலுங்க வந்து ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள போறாங்க. ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு. கடைசியா அந்த ஹீரோயின் வந்து அந்த பேக் ரூம்ஸ்குள்ள எப்படி மாட்டிக்கிறாங்க, அந்த கிரீச்சர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே ஒரு பயம். அதாவது ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாலுக்குள்ள உங்களெல்லாம் வந்து தனியா ஒரு ஆளை வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு வித்தியாசம் தான், நிறைய ஹாரர் படத்துல வந்து அந்த இருட்டை காட்டி தான் பயப்படுத்துவாங்க. இந்த படத்துல தான் வெளிச்சத்தை காட்டி வந்து ஹாரர் வந்து பயப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். டோட்டலாவே ரொம்ப மிரள விட்டாங்க. டோட்டல் அதாவது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு அந்த அந்த பேக் ரூம்ஸ்ல வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பாத்தீங்கன்னா அந்த உள்ள வந்து கீழே வந்து மிகப்பெரிய பாதாளம், அதுக்கப்புறம் உள்ள உள்ள ஒரு நிறைய மேசஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஃப்ளோரா இருக்கும். அதெல்லாம் எப்படிதான் செட் அவுட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனோட ஒர்க் வந்து இந்த படத்துல ரொம்ப அபாரமான ஒரு செட்டு ஒன்று போட்டிருந்தாங்க உள்ள. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு மியூசிக், அதாவது அந்த அந்த டைம்ல எந்த டைம்ல அதை வச்சா வந்து நம்ம பயப்படுவோமோ அந்த இடத்துல அந்த மியூசிக் வந்து வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு அன்செட்டில்டா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாம வந்து நிறைய அந்த அதாவது நம்ம ஊர்ல வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டும்போது அந்த செவுத்துக்கு அந்தாண்ட ஒரு அஞ்சு கண்ணை வரான் அப்படின்னு நம்ம ஊட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு கதை சொல்றான். அந்த கதையை வந்து விஷுவலா அந்த கெயின் பார்சன்ஸ் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. உண்மையிலுமே இந்த இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அஞ்சு கண்ணெல்லாம் வரும். அதாவது அஞ்சு கண்ணு, அஞ்சு மூக்கு, அஞ்சு உதடு, அஞ்சு காது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது கொஞ்சம் வந்து ஒரு ஆர்டிபிஷியலா இருந்தாலும் அந்த படத்துல வரக்கூடிய ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்மள வந்து பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத இந்த படம் வந்து வச்சிருக்குதுன்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு தேட்டர் மெட்டீரியல் படம். இதுல வந்து சிவிட்டலோட ஆக்டிங் தான் ரொம்ப வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டே சொல்லணும். அவர் வந்து இந்த படத்துக்கு இந்த ஹீரோ இந்த ஹீரோயின் வந்து போட்டனால இன்னும் இந்த படம் வந்து மெருகேறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து இவர் வந்து நிறைய படத்துல வந்து ஆஸ்கார் வாங்கின, அதாவது ஆஸ்கார் வாங்க நாமினேஷனான ஒரு ஆக்டர் இவர். அதனால இவரோட நடிப்பு ரொம்பவுமே இந்த படத்துக்கு வந்து கை கொடுத்துச்சு. கெயின் பார்சன்ஸோட டைரக்டிங், அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து க்ரீச்சர் எல்லாமே வந்து அட்டகாசமா இருந்துச்சு. கடைசியாக ஒரு அன்செட்டில்டா போனது தான் இது. பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலா நம்மளை வந்து ஒரு ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் ஒரு கேமரா வச்செல்லாம் அதில் வந்து என்னமோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் நமக்கு எதுவுமே கனெக்டே ஆகலை. நம்மளை வந்து கடைசியா அந்த கிளைமேக்ஸ் வந்து திருப்தி படுத்தலன்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படத்துல மீதி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். தாராளமா இந்த படத்தை வந்து குழந்தைகளும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மோசமான சீன்கள்லாம் எதுவுமே இல்லை. இன் அப்புறம் என்ன, தேட்டர்ல வந்து ஓடுது. தாராளமா இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.